வணக்கம் தமிழ் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய சேனலுக்கு வந்து மானிட்டேஷன் கிடைச்சும் சில வீடியோக்கள் பார்த்திங்கன்னா வந்து கருப்பு கலர் டாலரில் இருக்கும். இது வந்து டெக்னிக்கல் ப்ராப்ளத்துக்காக கூட நடக்கும். ஸோ நம்மளுடைய இன்னொரு சேனல் கூட இந்த தவறு வந்து நடந்துருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் வந்து திருப்பி ரீமானிட்டேஷன் அப்ளை பண்ணேன். ஸோ அது வந்து டாலர் வந்து உங்களுக்கு வந்து பச்சை கலரில் மாறினா மட்டுமே அந்த வீடியோக்கான வருமானம் வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து அப்ளை பண்ணணுன்னா அந்த வீடியோ கண்டென்ட் வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸுக்கு வந்து விதிக்கு உட்பட்ட கண்டென்ட்டாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டுமே வந்து ரீமானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணால் உங்களுக்கு அதற்கான வந்து வருமானம் வந்து கிடைக்கும். அது வந்து க்ரீன் கலர்லேயும் அந்த டாலர் வந்து மாறும். ஸோ அப்படி இல்லைனா வந்து அது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரொம்பவே வந்து சுலபமான ஒரு விஷயம் தான். அது என்னன்றதை இந்த வீடியோக்குள்ளே நம்ம முழுமையாக பார்த்துக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெஸ்டெக் சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இப்போ வந்து க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா யூடியூப் டேபை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லைனா www.youtube.com அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கங்க. மேலே இருக்க இந்த 3 கோடை கிளிக் பண்ணுங்கள். இதை வந்து டெஸ்க்டாப் மோடுக்கு வந்து மாற்றிக்கோங்க. டெஸ்க்டாப் சைட்னு இருக்குல்ல, அதை கொடுத்துங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த ப்ளூ கலர் டிக்கு விழுந்துருக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய லோகோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மை சேனலில் கொடுத்துங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட்டர் ஸ்டுடியோன்னு இருக்கும், அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து தனித்தனியாகவும் ஒரு வீடியோக்கும் தனித்தனியாக பண்ணலாம், இல்லைனா மல்ட்டியாகவும் நம்ம பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து மல்ட்டியாகவே நம்ம பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ வந்து நான் மேலே இருக்கிற இந்த டிக் மார்க்கை கொடுத்துக்கிறேன். ஸோ எல்லா வீடியோவும் செலக்ட் ஆகிடும். ஸோ இதில் ஏதாவது மானிட்டேஷன் வீடியோ இருந்துச்சுன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. இது எல்லாமே பிளாக்காக இருக்கிறது மட்டும் டிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்றொன்றாவும் பண்ணிக்கலாம், நீங்கள் மொத்தமாகவும் பண்ணிக்கலாம். நான் மொத்தமாகவே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து இந்த ஆக்ஷன் பட்டனை கொடுங்க. இதில் வந்து மோர் ஆக்ஷன்ன்றதை கொடுங்க. ஸோ இதில் வந்து மானிட்டேஷன்ன்றதை கொடுங்க. இது பார்த்தீங்கன்னா டூ நாட் மானிட்டேஷனில் இருக்கும். ஸோ அது மானிட்டேஷன் வித் ஆட்ஸ்ன்னு மாற்றிக்கோங்க. சப்மிட் கொடுங்க. இந்த இடத்துல ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இது டிக் கொடுத்துங்க. எஸ் சப்மிட்னு கொடுங்க. இந்த மாதிரி ப்ராசஸிங் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதில் சூட்டபுளாக இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து க்ரீன் கலரில் மாறி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து க்ரீன் கலரில் மாறிடுச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.